அப்படியே ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான்னு வழியா இருக்கா நல்ல டிசைனர் ஏதோ பாட்டி இனிமேல் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா கை வட்டி வெட்டிருக்கிறேன் அடிச்சிருக்கிறேன் பாருங்க அது முன்காலத்து பேப்பர் ஸ்டிக் வச்சு அடிக்கிறேன் இது வந்து துணியிலேயே பின் பின் அனைவருக்கும் வணக்கம். நான் சாயினி. நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் பார்க்க உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கி நான் வந்து தையல் வீடியோவில் இன்றைக்கி நான் தச்சு காட்ட போகிறேன். அப்போ என்ன தைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு கவுன் ஒன்று வெட்டி எனக்கு தான் தைச்சு காட்ட போகிறேன். நம்ம அந்த கவுன் எப்படி வெட்டினது அந்த கவுனை எப்படி கொடுத்துருந்த சொல்லி எங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நான் வந்து கவுனுக்கும் வட்டி வச்சிருக்கிறேன். இந்த முன் தொண்டுக்கும் பின் தொண்டுக்கும் மேலேயும் வட்டி இருக்கிறேன். டாக்ஸ் பிடிக்கிறாங்க அதை நான் அப்படியே வந்து டாக்ஸாக பிடிச்சி அடிக்க போகிறேன். சரியா? அப்போ இதில் அரை இஞ்சி கணக்கில் நான் தையல் போட போகிறேன் அப்படியே அந்த டாக்ஸுக்கு. பார்த்தீங்கன்னா நான் அதில் ஏனையும் வட்டி டாக்ஸ் வந்து அரைஞ்சி கணக்கில் அப்படியே ஃபுல்லாக அந்த வீட்டில் அப்படியே டாக்ஸ் அடிச்சிருக்கிறேன் தையல் போட்டு அரைஞ்சியில். அப்போ நான் அப்படியே அந்த டாக்ஸ் அடித்ததுக்கு மேலாலேயே அப்படியே நான் மேலடியும் போட போகிறேன். இந்த மேலடி போட்டால் வடிவாக இருக்குன்னு தானே. அப்போ நான் அப்படியே அந்த கவுனுக்கு டாக்ஸ் பிடிச்சதுக்கு மேலால் ஒரு 5 கணக்கில் அப்படியே தையல் போட போகிறேன். இப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு கொண்டு வர போகிறேன். இப்படி தையல் போட்டால் நீட்டாக இருக்கும் தானே. அப்போ அதுக்கு மேலால் இப்படியே நான் மேலடி போடுறேன் டக்ஸுக்கு மேலே. ஒரு பக்கம் போட்டாச்சு. இன்னைக்கு அடுத்த பக்கமும் அப்படியே அந்த கணக்குலேயே மேலடி போடுறது டச்சுக்கு மேலே அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்க டச் எல்லாம் போட்டு அப்படியே தையல் மேலடியும் போட்டிருக்குறேன் கவுனுக்கு. சரியா? இங்கே பாருங்க மேலடியெல்லாம் போட்டிருக்குறேன். சரியா? இனி அடுத்ததாக வந்து கழுத்து தைக்க போகிறேன். இதான் முன்கழுத்து பேப்பர் ஸ்டிப்பில் ஒட்டி வெட்டிருக்கிறேன். அப்போ இதான் முன்கழுத்து. நான் முன்கழுத்தை வந்து தைக்கிறதா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி துணியை மடித்து தைக்கணும். பார்த்தீங்கன்னா நான் கழுத்து வெட்டி அப்படியே மடித்தேன். அப்படியே 3 பக்கமும் அப்படியே கரையாக மடிச்சிட்டேன். இனிமேல் வந்து நான் இந்த துணியில் முன்கழுத்து துணியில் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த கழுத்தால் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் வந்து இந்த கழுத்தையும் வச்சு தைக்க போகிறேன். சரியா? அப்போ இந்த கழுத்தளவு நான் 2ஆக மடிச்சிருக்கிறேன். அப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். பாருங்க 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கழுத்தளவு. அப்போ இந்த மார்க் பண்ணதுக்கு நேரம் தான் கழுத்து வச்சு அடிக்க போகிறேன். பாருங்க மார்க் பண்ணியாச்சு.
இனி இதை நான் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த மார்க் பண்ணதுக்கு நேராக அப்படியே வச்சு அப்படியே ஃபுல்லாக தையல் போட போகிறேன் அப்படியே ஃபுல்லாக. இதை நிப்பாட்டி இனி மெட்ட பக்கம் இப்படி திருப்பி அதே மாதிரி இந்த நடுவில் சென்டர்லையும் நிப்பாடி கட்டணும் நிப்பாடி நீ மெட்ட பக்கம் திருப்பணும். பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை அடிச்சுட்டேன். இனிமேல் அடுத்த கட்டமாக நான் வந்து அப்படியே ஒரு கரையை அப்படியே வெட்ட போகிறேன். இதுண்ட வடிவத்துக்கே வெட்ட போகிறேன். அப்படியே ஒரு காய்ஞ்சி கணக்கில் அப்படியே வெட்ட போகிறேன். துணி வெட்டிட்டு இனிமேல் இந்த உலகத்து சென்டரில் அப்படியே மூளைக்கு அப்படி கத்திரிக்கலாம் அப்படி சைட்டாக கரையாக விட்டோன்னு பார்த்தா எங்களுக்கு அந்த வடிவத்துக்கு வரும். அப்படியே நாங்கள் என்ன அமைப்பில் வெட்டி இருக்கிறோமோ அதுண்ட வடிவத்துக்கு அப்படியே வரும். பாருங்க பார்த்தீங்களா கழுத்து நான் முன் கழுத்து. அப்போ நான் இடத்துல என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னேன். இப்படி ஒரு அரை இன்ச்சு கணக்கில் இதுக்கு மேலால் அப்படியே தையல் ஒன்று போட போகிறேன். சரியா? முன்கழுத்தும் அப்படியே வெட்டி ஒட்டி தையலும் அப்படியே ஒரு அரை இன்ச்சு கணக்கில் மேல் தையலும் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். பாருங்க முன்கழுத்து இருக்கா தையல் போட்டு இருக்கா பாருங்க. இங்கே இப்படியே ஃபுல்லாக அதண்ட வடிவத்துக்கு தையல் போட்டாச்சு. அப்போ இதான் முன்கழுத்து. இனிமேல் அடுத்ததாக பார்க்க போகிறது பின்காலத்து தைக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ பின்காலத்துக்கும் பின் துண்டுக்கும் வந்து இப்படித்தான் டாக்ஸ் அப்படி அடித்தேன். இந்த முன்துண்டுக்கு எப்படி டாக்ஸ் அடிக்கணும் அதே மாதிரி தான் நான் அரை இன்ச்சு கணக்கில் டாக்ஸ் அப்படியே அடிக்க போகிறேன். அதை அடிச்சுட்டு பின்காலத்தை என்ன கழுத்து வெட்டி தைக்கிறேன்றதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இதான் பின்துண்டு. அப்போ பின்துண்டுக்கு நான் வந்து கழுத்து வந்து பேப்பர் சிப்பில் அடிக்கையில் இதில் துணியில நான் வெட்டி தைக்க போகிறேன். பாருங்க, அப்போ நான் வட்டக்கழுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ அந்த வட்டக்கழுத்தில் நான் ஒரு துணி வச்சு அடிக்கணும். இப்போ குரோஸில் துணியை வந்து வெட்டி வச்சுக்கிறேன். அப்போ அந்த துணியைத்தான் நான் அப்படியே கவா கொடுத்து தைக்க போகிறேன். இங்கே துணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் நான் அந்த பின்காலத்துக்கு அப்படியே மடித்து தைக்க போகிறேன். அப்படியே காய்ஞ்சி கணக்கில் அப்படியே வட்டமாக அப்படியே துணிக்கு மேலால் அப்படியே தையல் போட்டு கொண்டு வரணும். அப்படியே வட்டமாக தையல் போட்டுட்டேன். இனிமேல் அப்படியே தையலுக்கு பக்கத்தில் அப்படியே கரையில் அப்படியே கத்திரிக்கொள்ளால் சைட்டை அப்படியே வெட்டி கொண்டு வரணும். பார்த்தா அந்த வடிவமைப்புக்கு வரும். ஒரு அளவாக மடித்து அப்படியே பக்கத்தில் இதுக்குள்ள அப்படியே கரையாக அப்படியே ஃபுல்லாக தையல் போட போகிறேன். தையல் போட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. இதுதான் பின் கழுத்து. அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கு பக்கத்தில் அப்படியே பாருங்க அப்படியே மேலால் அப்படியே தையல் போடுறேன் கரையாக. ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம். அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் அப்படியே துணி கொடுத்து குரோஸில் துணி வெட்டி அப்படியே வட்டக்கலத்துக்கு துணி கொடுத்து அடிச்சிருக்கிறேன். பாருங்க, அது முன்கழுத்து பேப்பர் ஸ்டிச் வச்சு அடிச்சினேன். இது வந்து துணியிலேயே பின் துண்டுலேயே வெட்டி கழுத்தை வெட்டி துணி கொடுத்து அப்படியே அடிச்சிக்கிறேன். பாருங்க, அப்படியே வட்டமாக இருக்குது வட்டக்கழுத்து. சரியா? இனிமேல் அடுத்ததான் நான் வந்து 2 கழுத்தையும் பொருத்த போகிறேன். உங்களுக்கு ஷோல்டர் அப்படியே பொருத்தி தைக்க போகிறேன். கழுத்தை அப்படியே பொருத்துறேன். ஒரு அரை இன்ச்சு கணக்கில் பொருத்த போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்கழுத்து பின்கழுத்து அப்படியே ஷோல்டர் அப்படியே 2 பக்கமும் பொருத்தி வச்சுக்கிறேன். பாருங்க, 2 பக்கமும் பொருத்தியாச்சு.
பொருத்தினதுக்கு பிறகு நான் பின்காலத்துக்கு நேராக அப்படியே ஷோல்டரில் ஒரு 1 இன்ச்சு கணக்கில் அப்படியே தையல் போட போகிறேன். ஷோல்டருக்கு பின்னுக்கு அப்படியே மேலே அப்படியே ஒரு தையல் ஒன்று 1 இன்ச்சு கணக்கில் ஒரு தையல். சரி, இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கை வட்டி வச்சுருக்கிறேன். இனி கையை அந்த கீழே கரையிலையும் அப்படியே மடித்து கையை மூட்டுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா முன்கழுத்து பின்கழுத்தெல்லாம் மடித்தாச்சு, ஷோல்டரை மூட்டி. இனி அடுத்து நான் கை தைக்க போகிறேன். முக்கா கை தைக்கும் முன்னே நான் கைக்கு கீழே அப்படியே 2 மடிப்பு மடித்து தையல் போட்டிருக்கிறேன். இனி அடுத்ததாக நான் நடு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மார்க் பண்ணிலேருந்து அப்படியே நான் 1/2 இன்ச்சு கணக்கில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தையல் போட போகிறேன். சரியா? இதே மாதிரியே அப்படியே ஃபுல்லாக போடணும். போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ற காட்டுறேன். சரி, பார்த்தீங்கன்னா 2 கையுமே அடிச்சாச்சு. பாருங்க, இங்கே அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு 1/2 இன்ச்சு கணக்கில் அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருக்கிறேன். இந்த 2 கையுமே மூட்டியாச்சு. நீ அடுத்ததான் நான் உடம்படிக்க போகிறேன். 2 அளவுக்கு உடம்படிக்க போகிறேன். உடம்பு அடிச்சுட்டு நான் காட்டுறது அப்படியே. சரி, பார்த்தீங்கன்னா நான் 2 உடம்பளவுக்கு அப்படியே தையல் எல்லாம் பேருக்கும் அடிச்சு வச்சிருக்கிறேன். 2 அளவுக்கு அடிச்சிருக்கிறேன். மேலே உடம்பும் அப்படியே இடுப்போட அப்படியே ஃபுல்லாக இங்கே பாருங்க தையல் போட்டிருக்கிறேன். சரியா? இது நல்ல டிசைனாக இருக்குண்ணா. இதான் அந்த ஏனைன் வெட்டு ஏனைன். அப்போ இதில் அப்படியே மேலடியும் போட்டு வச்சிருக்கிறேன். இனி அடுத்ததான் நம்ம என்ன டிசைன் தைக்க போகிறோம்டா, கீழே பாருங்க இந்த துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க அப்படியே நீளமான துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த கவுனோட கீழ் இருக்குதானே, அப்போ அந்த கீழ் லைனுக்கு சின்ன சின்ன சுருக்கு மாதிரி பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக குட்டி குட்டி ஃபுல்லு மாதிரி பிடிச்சி ஃபுல்லாக அப்படியே இது தைக்க போகிறேன். அப்போ அது இதில் 2 துண்டில் தான் நான் அப்படியே குட்டி குட்டி ஃபுல்லாக பிடிக்க போகிறேன். அப்போ அந்த நான் எப்படி பிடிக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த துண்டில் தான் நான் குட்டி குட்டி புரியல் பிடிக்க போகிறேன். பாருங்க அப்படியே இது வெளிப்பக்கம் தான் தெரிய போகுது. அப்போ நான் வெளிப்பக்கம் தெரிகிறதால நான் இதை வச்சு அப்படியே இங்கே மேலாம் மடித்து தைச்சிட்டேன். அப்போ இங்கே ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படி விட்டு இங்கே வருங்க இப்படி விட்டு தைக்க போகிறேன். இது அப்படியே கீழ் துண்டுக்கு அப்படியே வரும் டிசைன். சரியா? அப்போ இதை நான் அப்படியே ஃபுல்லாக துணியாக வச்சு அடிக்க போகிறேன். ஃபுல்லாக அப்படியே அடித்து முடிச்சா பிறகு இந்த கவுனுக்குள்ள எப்படி பொறுத்துறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த துண்டுல தான் நான் அப்படியே பாருங்க குட்டி குட்டி ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன் அப்படியே நல்லதுக்கு. அப்போ இதைத்தான் நான் அப்படியே கீழ் துண்டுக்கு அப்படியே பொருத்த போகிறேன். அப்போ எப்படி பொருத்த போகிறேன் பாருங்க, இப்படி அடிச்சிருக்கடல அப்படியே மேலே. அப்போ இதால் அப்படியே இதுலையும் அப்படியே 1/2 இன்ச்சு கணக்கில் இதில் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு கொண்டு என்ன நடக்கும், இதை அப்படியே கீழே குட்டி குட்டி ஃபுல்லாக அப்படியே ஒரு டிசைனாக தெரியும் பாருங்க. இது அப்படியே கீழுக்கு வரும், கவுனுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக வரும். சரியா? இதை அடிச்சுட்டு இப்படி தையல் போட போகிறேன். தையல் போட்டு அடிச்சுட்டு அப்படி இருக்குன்ற நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரீலும் பாருங்க கவுனுக்கு அடிச்சாச்சு பாருங்க இப்படி இருக்குண்டு கிட்ட கொண்டு காட்டுங்க பாருங்க. கீழே அப்படியே ஃப்ரில் அப்படி இருக்குண்டு வடியா இருக்கா, நல்ல டிசைனாக. இது முன்னுக்கும் வரும், அப்படியே பின்பக்கத்துக்கும் வரும் பாருங்க. பின்பக்கத்துக்கும் அடிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? வடிவா இருக்கு. அடுத்த கடைசியா பேரங்க பெரிட்டும் தைச்சிருக்கிறேன்னா பின்னுக்கு. அப்போ இருக்க போட்டு காட்டுவோம். போட்டு காட்டத்தானே வேணும், முதல் போட்டு பார்ப்போம். கஷ்டப்பட்டு தைச்சிட்டு போட்டு காட்டத்தானே வேணும். சரி, பார்த்தீங்கன்னா இதான் நான் தைச்ச கவுன். பேரங்க அப்படி கொண்டு எந்த அளவுக்கு தான் தைச்சேன் நான். என்ன பேரங்க சூப்பராக இருக்கு. பின்கழுத்து, இது முன்கழுத்து, கீழே பேரங்க தான் கொஞ்சம் ஃப்ரில் கொடுத்தேன் நான். சரியா? அப்போ இதான் இன்றைக்கு நான் உங்களை தைச்சி காட்டினா கவுன். ஓகே, நல்லா சுழண்டு காட்டுவீங்களே என்ன கவுனை. மாடல் கவுன் தானே, இப்போ மாடலாக சுற்றி காட்டத்தானே வேணும். காட்டத்தானே வேணும். ஆனால் உண்மையில் ருசானி வடிவாக இருக்கு. வடிவாக இருக்கா? ஓ, நல்ல துணியும் நல்ல கலர், நல்ல கலர், நல்ல கலரும் சும்மா அந்த மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே நீரை கொஞ்சம் வடிவானால் தானே இந்த கலர் இன்னும்
சும்மா இன்னும் வடிவா காட்டுது முக்கா கை என்ன முக்காக்கை முக்கா கை தானே நான் போடுறேன் கூடுதலாக போடுறது முக்காக்கை அப்போ சரி பார்த்தீங்கண்டா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கவுன் அப்படி வெட்டி தைக்கிறது இப்படி தைக்கிறேன்னு எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஓகே அப்போ நான் வந்து வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்